முதுகு வலியா மூட்டு வலியா கை கால் நீட்ட மடக்க இயலாமையா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுட்கால நிவாரணம் டாக்டர் ஸ்ரீவர்மா பிசிஆர் மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். சொல்வதற்கோ பேசுவதற்கோ எதுவும் இல்லை என்று சொன்னால் ஏதாவது ஒன்று எடுத்துக்கணும் கையில். டீலிமிட்டேஷன்ன்றது வந்து இன்னைக்கு சொல்ல வரையறுக்கப்படவே இல்லை. அதாவது புலி வருதுன்னு கிளி அடிச்சிருச்சுன்னு சொல்லுவாங்க. வரவே இல்லை, எதுவுமே சொல்லலை. சொன்ன பிறகு நீ பேசியிருக்கலாமே. அப்படி ஒன்று உருவாகி இருந்தால் அனைவரும் சேர்ந்து போராடி இருக்கலாமே. ஏன்னா குறைய போதுன்னு சொல்லும்போது எல்லாரும் குரல் கொடுப்பாங்கல்ல. கட்சிக்கு அப்பாற்பட்டு எல்லாம் ஏங்க எங்களுக்கு குறைச்சிட்டீங்க, எங்களுக்கு ரெப்ரஸன்டேஷன் வேணும் அப்படின்னு கேட்பாங்கல்ல. ஸோ அதனால் 2 வழி வைத்திருக்கிறார்கள். அந்த 2 வழியில் எது சிறந்த வழின்னு பயக்கும் போது இந்த கருத்துக்களை சொல்கிறதுக்கு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி தானே. அது வந்து நீங்கள் 40 கட்சிகளை கூட்டி நீங்கள் என்ன சொல்ல போறீங்க? எவ்வளோ கொள்ளை வேங்க வயல் 700 நாள் ஆச்சுங்க. 700 days குற்றவாளியை கண்டுபிடிச்சிட்டாங்களா? இதெல்லாம் மும்முரம் காட்டுங்க. தமிழ் வளர்க்குறேன் எங்கே வளர்க்குறீங்க? மற்ற மாநிலம், அதான் நான் பேச்சில் சொன்னேன், மற்ற மாநிலத்துக்கு போய் தமிழ் இருக்கை எதுவும் செஞ்சுருக்கீங்களா? அந்த தமிழ் சொல்லிக் கொடுக்குறீங்களா? அப்போ அதை சிந்திக்க மாட்டேங்க. தமிழை வளர்ப்பதற்கு நீங்கள் என்ன பண்ணீங்க? மகாத்மா காந்தி ஆரம்பித்த இந்தி பிரச்சார சபையில் 3 லட்சம் பேருக்கு மேலே படித்து பாஸ் ஆகிட்டு இருக்காங்க. சரி, நம்ம என்ன பண்ணுறோம்? அதை சொல்லாமல் ஹிந்தி திணிக்கிறாங்க. எங்கே திணிக்கிறாங்க? நீங்கள் தாரை வச்சு இந்தி அழிக்கிறதுனால இந்தி அழிய போகிறது இல்லைங்க. அதே மாதிரி தமிழை அழிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டுறாங்க. 4500 4500 ஆண்டுகளுக்கு முன்பு வந்த மொழி எழுத்து வடிவாக வந்து 2500 ஆண்டுகள் ஆயிடுச்சு. அது எப்படி அழிக்க முடியும்? ஒரு நாள் அழிக்க முடியல. ஆனால் 200 ஆண்டு நம்ம அடிமையை வைத்து ஆங்கிலேயர்களின் மொழியை நம்ம கற்றுக்குவோம். ஆனால் இங்கே இருக்க இந்திய மொழி 70 கோடி பேர் வந்து பேசுகின்ற மொழியை கற்றுக்கூடாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அது மட்டும் திணிக்கலையே அவங்க. ஏதாவது ஒரு இந்திய மொழியை கற்றுக்கின்றாங்க. மலையாளம் கற்றுக்க, கன்னடம் கற்றுக்க, தெலுங்கு கற்றுங்க. இப்போ நான் 4 சவுத் இந்தியன் லாங்குவேஜ் நான் பேசுகிறேன். தெலுங்கு மொழியில் ஹிந்தி பேசுகிறேன், இங்கிலீஷ் பேசுகிறேன், ரஷ்யன் மொழி கற்றுக்கிட்டேன். இதனால் எனக்கு பெனிஃபிட் இருக்குது. திடீர்னு நான் போனேன்னா கார்த்திலா அப்படின்னு கேட்டால், ஓ யூ ஸ்பீக் ரஷ்யன் அப்படின்னு கேட்பான். அரஷோ கொச்சின் அரஷோன்றேன். ஏன்னா அதுக்கு மேலே பேச முடியாது. ஏன்னா பேசுறதுக்கு ஆள் இல்லை எனக்கு. ஸோ மொழி கற்றுக்கொள்வதால் உடனடியாக ஒரு இணக்கம் வருகிறது. மொழி என்ன? சொல்லுதலையும் அதை எடுத்து செல்வதற்கும் பயன்படுகின்ற ஒரு ஊடகம் தான் மொழி. அந்த மொழி வந்து எவ்வளோ தெரிஞ்சாலும் பாரதியாரை பற்றி சொன்ன 13 மொழி தெரிஞ்ச பாரதியார் உருதுல இருந்து இங்கெல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்க. நீங்கள் உருதுன்னு சொன்னா உருதை கற்றுக்கலாம் என்று சொல்கிறார்கள். அப்போ எப்படி இவங்க வந்து சிறுபான்மை எதிராளர்கள் நம்ம சொல்ல முடியும்? இதுதான் நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் தானே அறிவிச்சிங்க முதல்ல 40 கட்சிகளுக்கு வந்து ஒன்றா சேர்த்து இதை பற்றி பேச வேண்டியிருக்கிறோம், தமிழகத்துக்கு வந்து கேடு விளைவிக்க போகிறார்கள் சொன்னது. நீங்கள் சொன்னதுக்கு பதில் சொல்லணும்ல. ஹோம் மினிஸ்டர் ரைட் டு சே அண்ட் ரிப்ளை டு தீஸ் பீப்புள். அது சொல்லணும்ல. அது சொல்கிறதுக்கு அவர் பதில் சொல்லியிருக்காரு. சொன்னோன்னா பணிந்தார்னு போடுறீங்க. பணிந்தார்னா எதுக்கு நீங்கள் வந்து மீட்டிங் நடத்தி கேன்சல் பண்ண வேண்டியதானே? அவரை தான் கேட்கணும். ஏன்னா அவர் பேப்பரை பார்த்துட்டு எங்கே இருக்குன்னு தெரியாமல் கூட தேடுறாருல. சொல்லிக் கொடுத்த காது கேட்டார்ல. அவர் செஞ்சு பார்த்து மும்மொழி கூட எதுக்குன்னு சொல்லிட்டாங்க. அதான் ரஷ்யா பல தடவை சொல்லியிருக்கேன். யுனைடெட் நேஷன்ஸில் பேசும்போது அமெரிக்கரும் இருப்பார்கள், ரஷ்யரும் இருக்கும்போது அமெரிக்கா என்ன சொன்னாலும் நோ ஐ விட்டோ அப்படின்னு, ஐ விட்டோன்னா எனக்கு வேண்டாம் அப்படின்னாங்க. அதில் சாயந்தர நேரத்தில் வரும்போது ஒன்று அமெரிக்கா சாம்பியன் குடிக்கலாமா? நோ நோ அப்படின்னா, சாம்பியன் குடிக்க தானே கூப்பிட்டேன், அங்கே தான் உள்ளே தான் கத்துறேன், இங்கேயும் கத்துற மாதிரி மத்திய அரசு எந்த சிறந்த திட்டத்தை கொண்டு வந்தாலும் எதிர்ப்பது என்ற முடிவை எடுத்துக்கொண்டார்கள். திராவிட முன்னேற்றங்களை எடுத்துக்கிட்டாங்கன்னா அது அப்படியே டிவிக்கு எடுத்துக்கிறாங்க. அதனால சொல்றது வந்து ஆளுநர் அவர் வந்து இந்திய தமிழ் இவங்களுக்கு மரியாதை கொடுக்கறது வந்து ஒழுங்கா போய் ஆளுநர் உட்காந்து பேசவே மாட்டேன்றாங்க. அப்ப வந்து ஆளுநர் வந்து இந்திய மொழியின் சிறப்பை அவர் சொல்றது. ஏன்னா அவர் ஹிந்தி பேசுறவர், அவர் அந்த சிறப்பை சொல்லணும் தவறு. நீங்க உடனே ஹிந்தி தான் போய் படிக்கணும் அவர் சொல்லலையே எங்கேயுமே. இங்க கொடுத்துருக்க இந்த நியூ எஜுகேஷன் பாலிசி என்ன சொல்லுது? அதுதான் நம்ம பேசணும். இன்னைக்கு பிரசாந்த் கிஷோர் வந்து வியூகம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவர் எடுத்துக்கிட்டு அவரே தேர்தலில் தோத்த பிறகு அவர் ஏன் கூப்பிட்டு பேசுறீங்கன்ற சொல்லுங்க. ஆமா, திசை திருப்புன்ற ஒரு முடிவுதாங்க. இவ்வளோ இந்த வன்கொடுமை, பாலியல் கொடுமை, பலாத்காரங்கள், அப்புறம் கொலை எவ்வளோ நடக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா பைக்கில் வந்து அருவாலை தூக்கி சுற்றிட்டு இருக்கிறாங்க, வீடியோ காட்சியில் பார்க்குறோம். இதெல்லாம் கட்டுப்படுத்துறது எப்படி? இதுக்கு வந்து நீங்கள் எதுவுமே சொல்ல மாட்டேன்றீங்க. அங்கே இன்ஜினியரிங் கல்லூரியில் நடந்தது என்ன, அண்ணா இன்ஜினியரிங் காலேஜ் நடந்தது என்ன, இது வரைக்கும் பதில் வரல. வேங்க வயலில் வந்து இன்னும் பதில் வரல. எதுக்குமே ஒரு முடிவு சொல்லி நீங்கள் நாட் ஈவன் டெல்லிங் என்ன நடக்குது, நாட்டில் என்ன நடக்குது, யாரும் கவலைப்படாதீங்க, பாதுகாவதுக்கு வேறு முயற்சி எடுத்திருக்கோம், எதுவுமே சொல்லலையே. சொல்லாமல் இதெல்லாம் கேள்வி கேட்டுருவாங்கன்ற அச்சத்தில் நீங்கள் பண்ணுறீங்க. அப்புறம் நீங்கள் வெள்ளை அறிக்கை கொடுங்க. நீங்கள் வந்து மத்திய அரசு கொடுத்த அனைத்து திட்டங்களுக்கும் அவர்கள் கொடுத்த நிதியை எடுத்து சொல்லுங்கள். நான் தான் சொன்னேன், 5 lakh crores மேலே கொடுத்துருக்காங்க இந்த 10 ஆண்டு காலில். அந்த 10 காலில் என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்க, ஸ்கீம் என்ன போட்டிருக்கீங்க, என்ன செலவழிச்சிங்க? அங்கே வந்து பிஎம் வந்து மருந்தகம் சொன்னால் நீங்கள் வந்து மருந்தகம்னு சொல்கிறீங்க. அந்த ஐடியா உங்களுக்கே முதல்ல வரலையா? ஸோ வாட் ஐம் சேயிங், மக்களுக்கு எதுவும் செய்யணும்னா நீங்களா சுயமாக சிந்திச்சு உடனே செஞ்சிருங்க. இந்நேரம் ஏதாச்சும் கட்டியிருக்காங்களா, பாலங்கள் கட்டியிருக்காங்க. நான் சொன்னது பெருந்தொடர் வந்து கோடிட்டு காட்டியது காரணமே 1954 63 வரைக்கும் அவர் செய்தெல்லாம் பாருங்க. பெல் உருவாக்கின இந்த நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் சொல்லிக்கிட்டே போகலாம். அப்போ அந்த மாதிரி என்ன பண்ணியிருக்கீங்க? ஏதாவது மிகப்பெரிய அணைக்கட்டை உருவாக்கி இருக்கீங்களா? நீங்கள் போராட்டம், இல்லாட்டி இவங்களை எதிர்த்து பேசுறது, அவங்கள எதிர்த்து பேசுறது, இவங்க சரி பண்ணுறாங்க, மத்திய அரசு சரியில்லை, இதே தானே பேசுறீங்க.
மத்திய அரசை எதிர்ப்பதற்கு தான் ஒரு மாநில அரசு சொன்னால் இந்தியா எப்படி ஒற்றுமையாக இருக்க முடியும்? இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்னுடைய அன்னைக்கு 1996 எடுத்த ஒரு முடிவு தான் நான் எடுத்திருக்கேன் இது வரைக்கும். அதுக்கப்புறம் மாநில தலைவரும் தலைமை நேஷனல் லீடர்ஸ் என்ன சொல்றாங்களோ அதுக்கு நான் கட்டுப்பட்டு எடுப்பேன். நான் கருத்த ஒரு ஆர்டினரி காரியகர்த்தா தான் என்று நான் செயல்பட வந்திருப்பேன், செயல்பட்டு கொண்டே இருப்பேன். அந்த உங்களுடைய ஆசை வார்த்தைகளுக்கு நான் செவிசாய்த்து விட்டேன் என்று சொன்னால் தவறாகிவிடும். எனக்கு அந்த மாதிரி ஆசை கிடையாது. ஐ டோன்ட் வாண்ட் டு பிகம் த ஸ்டேட் பிரசிடென்ட் ஃபார் பாரதிய ஜனதா கட்சி. உழைப்பேன். அடுத்தது அண்ணாமலை அவர்கள் நிச்சயமாக மீண்டும் தலைவராக வரும்போது அவரை முதலமைச்சர் அரவணையில் அமர்த்துவது என் கடமையாக. மையம் சொல்லி அவர் கேட்டாரு, மையம் அவர் போயிட்டாரு. அவருக்கு இந்த இதுல கூட கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருப்பதாக செய்தி வந்தது. ஏன்னா ஏப்ரலுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு கொடுக்க போறேன்னு சொல்லியிருக்காங்க. மையமுடைய பழைய ஸ்பீச்சஸ் எல்லாம் போட்டால் அப்படிதான் இருக்கும். என்னுடைய பழைய ஸ்பீச்சஸ் போட்டால் சில கருத்துக்கள் வரலாம். இன்னைக்கு தான் சோசியல் மீடியா வேற மாதிரி போயிடுச்சு.